ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணும், அது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கான டைம் கூட கம்மி தான். 30 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த ரவா ஹனி ஸ்வீட் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வெள்ளை ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு இந்த ரவா கூட ஆட் பண்ணி தாராளமாக பால் சேர்த்துக்கலாம். பால் அதிகமாக இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கணும். அந்த பதத்தில் சேர்த்து நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கீ ஆட் பண்ணி அதை சுற்றி அந்த பாத்திரம் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணி ரவா மிக்ஸும் ஊற்றி அது மேலே தாராளமாக நட்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு ரிங் வச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா மிக்ஸை வச்சு மூடி போட்டு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா சூப்பர் டேஸ்டியான ரவா ஹனி ஸ்வீட் ரெடி. இதுக்கு மேலே தாராளமாக ஹனி ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.